ஆழ்வார்கள் அனைவரும் அந்தணர்கள் அல்லர். ஓரொரு குலத்திலும் அவதரித்துள்ளவர்கள் ஆழ்வார்கள். தன் பக்தியாலும் சீலத்தாலும் இறைவனை கண்டு நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் எவர்களோ யாரோ அவரே நமக்கு தலைவர். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் தாமிரபரணி நதிக்கரையிலே பிறந்தவர். வேளார் என்ற குலம், அதாவது க்ஷத்திரிய மாறநாடார் என்ற குலத்திலே பிறந்தவர். நாடார்கள் என்று ஒரு ஜாதி உண்டு. அந்த நாடார் குலத்திலே 7 உள்பிரிவு. சூரியனுடைய வம்சம் என்று சொல்லுவார்கள். சூரியனுக்கு 7 குதிரைகள், 7 குதிரைகளும் 7 தேவதைகள். அந்த 7 தேவதைகளின் அம்சமாக 7 உள்பிரிவுகளை உடைய குலம் நாடார் குலம். அதிலே க்ஷத்திரிய மாற நாடார் என்ற குலத்திலே காரிமாறன் உதயநங்கை என்னும் ராஜ தம்பதிகளுக்கு மகனாய் பிறந்தவர் சுவாமி நம்மாழ்வார். அவர்தான் திராவிட வேதத்தை நமக்கு கொடுத்தவர். அவர்தான் வைணவத்திற்கு முதல் குரு. யார் எந்த குலத்திலே எந்த வகுப்பிலே பிறந்திருந்தாலும் நாடார் குலத்திலே பிறந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை சேவித்தால்தான் இறைவனுடைய பூர்ணமான அருள் கிடைக்கும்.